யாரடி நீ அடி இங்கு வந்தவள் யாரடி நீ இங்கு வந்தவள் யாரடி நீ யாரடி நீ அடே பைரவா என்னை பார்த்து யாரது கேக்குறாயா ஆறாம் தெரியுமா டேய் ஆதி பரா ஆதி பரா சத்தியடா அளவு காளியடா ஆதி பரா சத்தியடா அளவு காளியடா ஒரு ரூபா கொண்டவன் அதிபரா சத்தியடா அளவிடுங்க காளியடா பைரவா ஆதிசக்தி சிவசக்தியாக இருந்த நான் இப்பொழுது ஆதி சக்தியாக உன்னை வெல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் என்பதற்காக அகோர உருவத்தோடு ஆதிசக்தியாக அரிசக்தி சிவசக்தியாக இருந்த இரண்டு சக்தி ஒரு சக்தியாக உருமாறி அகோர சக்தியாக ஆதி சக்தியாக என்ன இருக்க வந்திருக்கேன். உண்மைதான் முடியுமா உன்னால? முடியும். எனவே என் கூட ஒற்றைஜான் பொட்டை சிரிக்கி உட்கார்ந்த முழங்காலை பிடிச்சு எடுத்துட்டு முடியுமோ நின்றபடியாக சிறுநீர் கழிக்க வேண்டிய பொட்டைச்சியை செய்ய முடியுமா? நான் எப்பேற்பட்ட வரம் பெற்றவன். இவனுக்கு என்ன பேர் சொன்னா ஆதிசக்தி. இவனுக்கு எத்தனை பெயர் எத்தனை அவதாரம்? மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, வேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி, வேல் மனைவி அங்காள பரமேஸ்வரி, திருவண்ணாமலையிலே உண்ணாமலை, மாடு பத்திர பச்சிலம்மா, கருமாரி, குருமாரி, முத்துமாரி, மாரி மாரி, ஓடி சாடுமாரி. இவனோட நான் சண்டை போட்டா தூக்கடா போய் தூக்கு போய் தூக்குடா போடா சீக்கிரம் போடா 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 நான் பசு மாடா ஆமா கோழி சீண்டு புடிச்சு ஊர்ல தெளிக்க போறேன் கருமாலியா வந்து கட்சி முடிவியோ நீ காளியம்மனா வந்து மாறிக்கிற முடிவியோ நீ அங்காளம்மா வந்து அரைஞ்சு முடிவியோ நீ மாரியாத்தால வந்து 3 முத்து போட்டு தீங்க முடியும் எம்மா தாயே அம்மா காலாயிட்டா அப்பா பீம் இருக்குது தாயே தாயே வாயில போட்டு 3 மாசம் சம்பளத்தை கொடுக்காதே ஒரு பொட்டச்சி காலில் போய் விடாங்க போட்டா பொட்டை போட்டா பொட்டச்சி காலில் போய் போட்டா எதுக்கடா மீசா 4 பேர் வச்சு நானும் மீச வச்சுங்கிறேன் 4 பேர் வச்சுங்கிறான் தான் மீச வச்சுங்கிறேன் நீ ஆம்பளை மீச வைக்கிற எதுக்கு கால பிடிச்சிங்கிறேன் நான் கட்சி விட்டு கட்சி மாட்டேன் கட்சி மாறியா என்னடா முத்து மாதிரி அங்காளி சொல்லி தாயே மாற்றி மாற்றி காலு கை அப்படி நான் சமருக்கு தயாராக இருக்கிறான் என்னோட சட்டச்சளி பேசிட்டு திட்டம் சட்டேஸ்வரனானே
நானே முக்கிய தத்துவம் என்ற வரம் பெற்றவன் சாகாவரம் வேகாவுடன் போகா சொல்லும் அத்தனை சிவன் பெற்றவன் ராஜா குப்பை வண்டி விட்டு ஆட்டு போட்டு போறாங்க அதுவானா இந்த சீலிங் கொட்டு வருகாரியா எட்டாவது இடத்துல வாங்கி கலவைய திருச்சியில் எழுதி முடியுது